கைஸ், இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஐபிஎல் 2024ல் ருத்ராஜ் கேக்வாடும் டெவன் கான்வே ஆடுவாங்களா, ஏதாவது இன்ஜுரியிலேருந்து ரெக்கவர் ஆகி, அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட் எடுத்தோடனே ருத்ராஜ் என்ன இன்ஜுரின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிங்கர் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு ஒரு மாதம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு மாதம் என்சிஏ அகாடமியில் போய் ட்ரெயின் பண்ணி அதுக்கப்புறம் வருவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதம் முடிஞ்சிருச்சு கைஸ். ஸோ டிசம்பர் மாதம் முடிஞ்சிருச்சு. ஜானில் அவர் ட்ரைனிங் எடுத்துகிட்ருப்பார். அது ஃபெப்பில் ஏதாச்சும் சீரீஸ் இருந்துச்சுன்னா அங்கே வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக ஐபிஎல் ஆட சான்ஸுகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ ருத்ராஜ் கேக்வாட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் கம்பல்சரியே இருப்பார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அடுத்து பார்த்தா டெவான் கான்வேயும் போன இந்த நியூசிலாந்து வர்சஸ் பாகிஸ்தான் சீரீஸில் 4th இதில் ரூல்ட் அவுட் ஆகிட்டார். ரீசன் என்னென்னா COVID-19 பாசிட்டிவாக வந்துடுச்சான். ஸோ இவருக்கும் ஒரு மாதம் ஆகும். ஸோ ஜான் ஃபுல்லாக ஆட மாட்டார் தான் வச்சுக்கோங்க. ஜான் அதுக்கப்புறம் ஃபெப்பில் மெடிக்கல் இதெல்லாம் பார்த்துட்டு ஃபெப்பில் தான் இவரும் ஆட ஆரம்பிப்பார் ஏதாச்சும் சீரீஸ்னால். அதுவும் இல்லாமல் இவர் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் தான் இருந்தார். கொஞ்சம் பிரேக் எடுக்கிறனால இவர் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். பிரேக் அப்புறம் ஒரு நல்ல பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. சரி வாங்க, அடுத்தது யாரை பார்க்கோன்னா ரச்சித் ரவீந்திரா. ஸோ சிஎஸ்கே இவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா, ருத்துராஜின் இவங்க காம்போ வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டெவான் கான்வே கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டாக தான் இருக்கார். ஸோ இதுவே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாருன்னா இவர் ஐபிஎல்லையும் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் பெர்ஃபார்ம் பண்ணவும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இவரும் அவருக்கு பதிலாக இவரை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஏன்னா 2 பேரும் ஒரு அட்டாக்கிங் காம்போவாக இருக்கும். ஸோ இதோட நம்ம வீடியோ முடிக்கிறேன். இது போல் உங்களுக்கு மேலும் ஏதாச்சும் பிளேயரை பற்றி சொல்லணும், சிஎஸ்கே பற்றி சொல்லணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிச்சப்படியில் தான். பை.